மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவு தினத்தை ஒட்டி நடைபெற்ற பேச்சு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பரிசுகளை வழங்கி பாராட்டினார். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் 9ஆம் ஆண்டு நினைவு தினத்தினை முன்னிட்டு சிவகாசியில் விருதுநகர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் ஜெயலலிதாவின் சரித்திர சாதனைகளை பறைசாற்றும் விதமாக சரித்திர தலைவி என்ற தலைப்பில் 2 நிமிட காணொளி பேச்சு போட்டி மற்றும் நேரடி பேச்சு போட்டி நடைபெற்றது. முன்னதாக ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு சிறுவர்களுடன் இணைந்து முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து ஜெயலலிதாவின் சாதனைகளை எடுத்துரைத்து வெற்றி வாகை சூடிய மாணவ மாணவிகள் மற்றும் போட்டியாளர்களுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான ராஜேந்திர பாலாஜி பரிசுகளை வழங்கி பாராட்டினார். 5 வயது முதல் 13 வயது உடையவர்களுக்கான நேரடி பேச்சு போட்டியில் வடப்பட்டியை சார்ந்த நதியா முதல் பரிசு 15,000 ரூபாயும், திருத்தங்கல் பகுதியை சேர்ந்த யுதாஜரின் 2ஆம் பரிசு 10,000 ரூபாயும், திருத்தங்கல் பகுதியை சேர்ந்த காயத்ரிக்கு 3ஆம் பரிசாக 5,000 ரூபாயும் வழங்கப்பட்டது. இதேபோல் 14 முதல் 25 வயது உடையவர்களுக்கான நேரடி பேச்சு போட்டியில் சிவகாசியை சேர்ந்த விஜயலட்சுமி முதல் பரிசு 15,000 ரூபாயும், திருத்தங்கல் பகுதியை சேர்ந்த அக்ஷயா 2ஆம் பரிசு 10,000 ரூபாயும், சிவகாசியை சேர்ந்த தேஜஸ்ரீ முத்தமிழ் 3ஆம் பரிசாக 5,000 ரூபாயும் வழங்கப்பட்டது. மேலும் போட்டியில் பங்கு பெற்ற அனைத்து போட்டியாளர்களும் 500 ரூபாய் மதிப்புள்ள நினைவு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது.